Okay. Hello children. இப்போ kinematics இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். kinematics அப்படின்றச்சே இதுல மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் அ பிளேன் ரெண்டும் சேர்ந்த ஒரு லெசன் சொல்லலாம். ரெண்டு கிளப் பண்ணி kinematics அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றச்சே இது வந்து மூணு விதமாக சொல்லலாம். மோஷன் இன் 1, 2 and 3 dimensions. அதாவது 1 dimensional மோஷன் அப்படின்னா along the x axis இல்ல along the y axis இல்ல along the z axis ஏதாவது ஒரே டைமென்ஷன்ல போச்சுன்னா அந்த மோஷனை வந்து we call it as 1 dimension motion. 1 dimension மோஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து மோஷன் ஆஃப் அ ட்ரெயின், ஒரு ஸ்ட்ரெயிட் ட்ராக்ல போகக்கூடிய அந்த மோஷன் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். 2 dimensional மோஷன் அப்படின்றச்சே இங்கே எக்ஸ் ஒய் ஜெட் மூணு வந்து சாரி எக்ஸ் ஓ ஒய் பிளேன் அப்படின்னு சொல்றச்சே இப்போ பாருங்க இந்த எக்ஸாம்பிள்ல இது வந்து நான் வந்து ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கேன். ரைட், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அது ஒய் ஆக்சிஸ். ஸோ இது ஒரு எக்ஸ் ஓ ஒய் பிளேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ் ஓ பிளைன், சாரி சில்ட்ரன், லெட் மீ ட்ரா திஸ் அகேன். இது கொஞ்சம் யா இது ஆரிஜின், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் பி எடுத்தோம்னா இதுக்கு எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் ரெண்டும் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த எக்ஸ் ஓ ஒய் பிளேனில் பார்க்குறச்சு நமக்கு ரெண்டு கோஆர்டினேட்டும் இருக்கிறதுனால இந்த அப்படின்னா இந்த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டில் வந்து ரெண்டு கோஆர்டினேட்ஸும் சேஞ்ச் ஆகுது. வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சஸ்லேயும் சேஞ்ச் ஆகலாம், ஒய் ஆக்சஸ்லேயும். அதாவது சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்றச்சே அது எக்ஸ் கோஆர்டினேட் ஆகும், சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சஸ் ஒய் கோஆர்டினேட் ஆகும். இப்போ இந்த பாயிண்ட் பிக்கு ரெண்டு கோஆர்டினேட் இருக்கு இல்லையா? அப்படின்றச்ச இது வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டு டைமென்ஷன்லையும் மூவ் ஆகுது அப்படின்றத சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறச்சே அதை 2 dimensional மோஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து ஒரு பூச்சி வந்து ஒரு ஃப்ளோர்ல கிரால் பண்றதுன்னா அது எக்ஸாம்பிளா சொல்லலாம். எர்த் வந்து ரிவால்விங் அரவுண்ட் த சன், அது வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு பில்லியர்ட் பால் வந்து ஒரு பில்லியர்ட் டேபிள்ல வந்து மூவ் ஆகிறத வந்து சொல்லலாம். Next, coming to 3 dimensional motion. 3 dimensional motion na motion of the object is said to be 3 dimensional motion if all the 3 coordinates specify the position of the object change with respect to motion, change with respect to time. So ipo idhula vandu 3 dimensional motion na all the 3, so idu x, idu y and z appdi edutena idu o origin edutha. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் பி இந்த ஸ்பேஸில் எடுத்தேன்னா இது எக்ஸ் ஒய் ஜெட் மூணு கோஆர்டினேட்டும் இருக்கும் அதுக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போது மூணு கோஆர்டினேட்டும் இருக்கிற ஒரு மோஷனை வந்து நம்ம 3 dimensional மோஷன் சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு பட்டம், கைட், ஒரு விண்டி டேல வந்து ஃப்ளை ஆகிறது வந்து நம்ம சொல்லலாம். இல்லை ஒரு ஏரோப்ளேன் வந்து பறக்கிறத சொல்லலாம், ஒரு பேர்ட் பறக்கிறத சொல்லலாம், மோஷன் ஆஃப் எ மாலிக்யூல் ஆஃப் கேஸ் அதை சொல்லலாம். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் 3 dimensional மோஷன். இப்போ நெக்ஸ்ட் கமிங் டு அடுத்தது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் அண்ட் வெக்டர் குவான்டிட்டிஸ். ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் அப்படின்றச்சு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வேர் எதுக்கு வந்து மேக்னிடியூட் மாத்திரம் இருக்கோ அதை வந்து நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் ஆகும். எந்த குவான்டிட்டிஸ்க்கு வந்து ஸ்கேலார் வெக்டர் ரெண்டும் இருக்கோ அதை வந்து வெக்டர் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கேலார் குவான்டிட்டிஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து மாஸ், லென்த், டைம் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டிஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். வெக்டர் குவான்டிட்டிஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் வெக்டர் குவான்டிட்டிஸாக சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் கமிங் டு ஸ்பீட். ஸ்பீடுன்னு பார்க்குறச்சே ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வந்து இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் த டோட்டல் பாத் லென்த் ஆர் டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ டோட்டல் பாத் லென்த் டிவைடட் ஆர் சிம்பிளாக சொல்லணும்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன் இஸ் ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லலாம். இதில் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு சொன்னோன்னா ஸ்பீட் வந்து when it covers equal areas in equal intervals of time அப்போ வந்து அது யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்கிறோம். நான் யூனிஃபார்ம் ஸ்பீடுன்றச்சு when it covers unequal areas in unequal distance in equal displacement, in equal distance, equal intervals of time சொல்லலாம். Object
is said to be moving with a non-uniform motion if it covers unequal distances in equal intervals of time. அது non-uniform motion னு சொல்லலாம். Instantaneous speed இது ரொம்ப ரொம்ப முக்கியம். Instantaneous speedன்றது வந்து என்னன்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் டைம் tல வந்துட்டு அதோட ஆவரேஜ் ஸ்பீட் என்ன, say delta t tends to 0 ஆகாது, ஆனால் it might come to 0, அந்த ஜீரோக்கு வரலாம். அதாவது 0 அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு எவ்வளோ ஸ்மாலாக இருந்தாலும் அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல அதோட ஸ்பீடு என்ன, அதோட அந்த பர்டிகுலர் டைம் வாட் எவர் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டைம்ல அதோட டைம் என்ன. ஸோ யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் an object, the instantaneous speed is equal to uniform speed னு சொல்லலாம். இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு வந்து ஸ்பீடோமீட்டர் அப்படின்ற ஒரு டிவைஸ் வச்சு அளக்கலாம். இப்போ வெலாசிட்டின்னு பார்க்குறச்சே வெலாசிட்டி ஆஃப் an object வந்து இஸ் டிஃபைன் as ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது ரெண்டும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணணும். ஸ்பீடில் வந்து ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் டு டைம் டேக்கன் சொல்லுவோம், இங்கே ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டு டைம் டேக்கன். அதனால தான் வெலாசிட்டி வந்து வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வெலாசிட்டி இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் சொல்லலாம். அடுத்து வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா when the object moves at or it displaces at equal intervals of time. ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும். ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம்ல ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தால் அது யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அதே unequal displacements at equal intervals of time இருந்தால் அது non-uniform or non-uniform motion, or it is not a uniform velocity. இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி, இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒன் டைமென்ஷனல் மோஷன் கன்சிடர் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஜெக்ட் A and B, இது ரெண்டும் வந்து தே ஆர் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டிஸ் V1 and V2. ஒரு பேரல் ஸ்ட்ரெயிட் ட்ராக்ல போகிறதுன்னு வச்சுக்கலாம். அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை x1 and x2ன்னு வச்சுக்கலாம். டைம் t is equal to 0 இருந்ததுன்னா அதோட இனிஷியல் பொசிஷன் வந்து x0ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது ஆஃப்டர் டைம் t வந்து ஆப்ஜெக்ட் A வந்து அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் x1 ஆகும், ஆப்ஜெக்ட் B வந்து அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை x2 ஆகும் வச்சுக்கலாம். அப்போ இந்த வாட் வில் பி தி, இப்போ அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜினல் பொசிஷன் அப்படின்னு எடுத்தோம்னா x1 is equal to x01 vector plus v1t. So you can simply put it as x1 vector is equal to x01 vector plus v1t. இப்போ இதில் x01னா 1லேருந்து 0லேருந்து ஆரிஜின்லேருந்து 1 பொசிஷன் 1க்கு வந்திருக்கிறதுனால அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை x01. ஓகே, அதுதான் இனிஷியல் வெலாசிட்டி. v1 அதோட ஃபைனல் வெலாசிட்டி. ஓகே, வித் x1 x01 ப்ளஸ் v1t அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதே மாதிரி x2 வெக்டர் அப்படி சொன்னேன்னா இது என்ன ஆகும், x02 வெக்டர் ப்ளஸ் v2t. ஏன்னா அது v2 it is moving with the velocity v2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் B வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட். ஸோ இதில் ரிலேட்டிவ் மோஷனில் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அதர். இப்போது குட்டி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க, another பர்சன் வந்து இன்னொரு பர்சன் வந்து பஸ்ஸில் உட்காந்துட்ருக்காங்க, பஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ பர்சன் ஏக்கு வந்து அந்த பர்சன் பி மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பர்சன் பி ஆக்சுவலி இஸ் நாட் மூவிங், அவங்க வந்து ஆக்சுவலி மூவ் பண்ணலை, பஸ் மூவ் ஆகிறதுனால பர்சன் ஏக்கு வந்து அவங்க மூவ் பண்ணுறது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பஸ் த பர்சன் இஸ் மூவிங் அப்படின்றது இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்மளோட எர்த்தோட மூவ்மெண்ட்டை கூட நம்ம அப்படி தான் சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து எர்த் மூவ் ஆகுது, நம்ம அட் ரெஸ்ட் இருந்தால் கூட வித் ரெஸ்பெக்ட் டு எர்த் வி ஆர் சப்போஸ் டு பி மூவிங். அப்படி தான் நம்ம வந்து அதை தான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆர் ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 2 சம்ஸ் போடலாம். இப்போ பாருங்க, 2 trains each of length 100, each children each of length 100 meters are running on a parallel track, parallel tracks. One overtakes the other in 20 seconds and one crosses the other in 10 seconds.
calculate the velocities of the two trains. So two trains, ரெண்டு train 100 meters, ரெண்டுத்தோட லென்த்துமே 100 meters சொல்றாங்க. ஒரு parallel trackல மூவ் ஆகுது. ஒன்று வந்து இன்னொன்று ஓவர்டேக் பண்ணுறச்சே 20 seconds ஆகுது. இன்னொன்று வந்து கிராஸ் பண்ணுறச்சே when they cross each other. அதாவது இது வந்து ஓவர்டேக் ஆகுதுன்றச்சே ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் போகிறது. crosses the otherன்றச்சே ரெண்டும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சம்ம நல்லா எப்பொழுதுமே சம்ம நல்லா படிச்சுட்டு அர்த்தம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கால்குலேட் த வெலாசிட்டிஸ், ரெண்டு ட்ரெயினோட வெலாசிட்டியை அவங்க இப்போ கேட்குறாங்க. ஸோ இப்போ U and V வந்து let the velocities of train A. ஸோ ட்ரெயின் ஏவோடது வந்து வெலாசிட்டி யூவும் ட்ரெயின் பியோட வெலாசிட்டியை வியாவும் எடுத்துக்கலாம். ஓவர்டேக் பண்ணுறச்சே ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் A with respect to B. A with respect to B வந்து is equal to U minus V. Okay, U minus V. அதே இது வந்து while overtaking. இது overtake பண்றச்சே இந்த மாதிரி relative velocity. While crossing, the relative velocity of A with respect to B is equal to U plus V. So இது வந்து for crossing. இதை கிராஸ் பண்ணுறச்சு அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டியை U plus V எடுத்துக்கிறோம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்றச்சே இது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் வித். ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த ட்ரெயின் வைல் கிராசிங் அப்படின்றச்சே என்ன ஆகும் 100 plus 100 which is equal to 200. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கு எவ்வளோ டைம் 20 seconds சொல்கிறாங்க. ஸோ 20 is equal to 200 by U minus V. ஆர் இதுலேருந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம். U minus V is equal to 10. அதே மாதிரி இது வந்து ஓவர்டேக்கிங் போது கிராசிங் அப்படின்றச்சு என்ன சொல்கிறாங்க it takes 10 seconds. ஸோ அதே டிஸ்டன்ஸ் 200 divided by U plus V. அப்போ நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்குது U plus V is equal to 20 கிடைக்குது. இப்போ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வருது U is equal to 15 meters per second and V is equal to 5 minutes per second. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ரிலேட்டிவ் வெலாசிட்டி பொறுத்தவரை நம்ம ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இன்னொரு ப்ராப்ளம் இதே மாதிரி பாருங்க. Two cars are moving in the same direction with the same speed 30 kilometers per hour. They are separated by a distance of 4 kilometers. What is the speed of the car moving in the opposite direction if it meets these two cars at an interval of 5 minutes? So ரெண்டு கார் ஒரே டைரக்ஷனில் போகிறது, ஒரே ஸ்பீட் 30 kilometers per hourல they are now traveling. இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து 4 kilometers தான் இருக்கு. They are separated by distance. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் வந்து 4 kilometers டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. What is the speed of the car moving in the opposite direction if it meets these two cars? So ஒரு கார் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது, இந்த ரெண்டு காரையும் மீட் பண்றது at an interval of 5 minutesனா அந்த காரோட ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரைட், இந்த ப்ராப்ளம் ஈஸி தான். இப்போ மாடுலஸ் ஆஃப் VAB is equal to modulus of VB minus modulus of VA. VB vector minus VA vector which is equal to V minus V. ஏன்னா ரெண்டும் ஒரே ஸ்பீட்ல போறதுனால 0. ஸோ ரிலேட்டிவ் செப்பரேஷன், இது ரெண்டுத்துக்குள்ள செப்பரேஷன் பிட்வீன் த கார்ஸ் வந்து இட் இஸ் எப்பொழுதுமே வந்து ஏன்னா ஒரே ஸ்பீட்ல டிராவல் பண்றதுனால அந்த செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் வந்து எப்பொழுதுமே சேமா தான் இருக்க போகுது. இப்போ லெட் அஸ் டேக் BC வந்து வெலாசிட்டி ஆஃப் த கார், மூணாவது கார் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது சொல்றாங்க இல்லையா, அதை வந்து நம்ம VCன்னு எடுத்துக்கலாம். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் த கார் ரிலேட்டிவ் டு கார் A ஆர் கார் B, ஏன்னா ரெண்டும் ஒரே ஸ்பீட்ல போறதுனால நம்ம இப்போ அப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா V ரிலேட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். VC is equal VC minus of 30, ஏன்னா அது 30 கிலோமீட்டர்ஸ்ல போறது இல்லையா, அதனால ஏன்னா ஏக்கும் பிக்கும் சேம் ஸ்பீட். ஸோ ஐதர்
இதை நான் ரிலேட்டிவ் வெலாசிட்டிலே சொல்லலாம். v relative அப்படின்னு சொல்லலாம். v relative is equal to vc minus of minus 30. ஏன்னா either a or b எது வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறதுனால. ஸோ இது வந்து என்னாகும் vc plus 30 kilometers per hour அப்படின்னாச்சு. So time taken by the car to cross. So what is the time taken? So time taken to the car to cross A and B. அது வந்து லெட்டஸ் நம்ம வந்து டீன்னு எடுத்துக்கலாம். ஓகே, டைம் வந்து the time taken by the car, இந்த கார் C வந்து to take to cross A and B வந்து நம்ம டீன்னு எடுத்தா அப்போ T is equal to distance நமக்கு தெரியாது D by. ஸோ இப்போ டைம் வந்து 5 minutesன்னு கொடுத்துட்டாங்க. அதை நம்ம செகண்ட்ஸ் ஹவர்ஸாக மாற்றிக்கலாம். 5/60. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 5/60 விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வந்து 4 இல்லையா, 4 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எப்பொழுதுமே டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் இஸ் த சேம். ஸோ BC + 30 ஆர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 into VC + 30 is equal to 240. ஆர் இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, VC is equal to 240 divided by 5 minus 30 which is equal to kilometers per hour. So இந்த மாதிரி simple problems நாம ஈஸியா சால்வ் பண்ணலாம். Thank you children.